ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் நாளைக்கு கரூர் போகிறாரு. கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த 41 பேரோட ஃபேமிலிஸ்லாம் மீட் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? ஆதவ அர்ஜுனாவுடைய வார்த்தைகளில் சொன்னால் பழைய கணக்கு ஒன்று தீர்த்து கொள்ள இருக்கிறது. அதற்காக போகிறோம், கரூருக்கு போகிறோம், விஜய் போகிறார், நாங்களும் போகிறோம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் திமுக போச்சு, அங்கே ஒன்றும் பெருசாக ஆகலை. நல்லா வாங்கி கட்டி கொண்டு தான் மிச்சம் திமுக சுப்ரீம் கோர்ட்டில். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவத்திற்கு செப்டம்பர் 27, 2025 சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு எஸ்ஐடி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான 3 நபர் குழு அதனை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறது. குற்றப்பத்திரிக்கை இன்னும் தாக்கல் செய்யலை, காலதாமதமாக இது. ஏன்னா 6 மாதத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணுன்றது தான் பரவலான விதி. போன ஆண்டு அக்டோபரில் சுப்ரீம் கோர்ட் இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடும்போது சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், வி ஹோப் வில் ஃபைல் தி சார்ஜ் ஷீட் இன் த ரீசனபிள் டைம் ஃப்ரேம். ரீசனபிள் டைம் ஃப்ரேம்னா ஜெனரலி 6 months, பட் நவ் 9 months ஆக போகிறது. 9 months கடந்து போகுது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த பின்புலத்தில் இவர் முதலமைச்சர் அங்கே போகிறார். அந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் அங்கிருந்து வெளியேறி சென்னை வந்தார். அதன் பிறகு போய் அங்கே அவர் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கல, அழைச்சி பார்த்தார். அங்கே போய் பார்க்கல. அந்த சம்பவ இடத்துக்கு அவர் முதன்முறையாக இப்பொழுது தான் போகிறார், முதலமைச்சராக போகிறார். எங்களுக்கு கணக்கு தீர்த்து கொள்வதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது என்று ஆதவ அர்ஜுனா சொல்லுகிறார். இது பழித்திருக்கும் படலமா என்று தெரியவில்லை. இந்த 41 பேர் குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப் போகிறார்கள். அதற்கான பணி நியமன உத்தரவுகள் நாளைக்கு அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. அது ஏதோ ஒரு 25 பேர் அலுவலக உதவியாளர்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், மீதம் இருப்பவர் சிலருக்கு குமாஸ்தா வேலை போல் கிளர்க் உத்தியோகம் அப்படின்ற தகவல்கள் ஊர்ஜிதமாக அது அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் வருகின்றன. அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் தனியாக பார்க்குறார். அது ரொம்ப கார்டட் ப்ரைவேட் அஃபேர். அங்கே முதலமைச்சர், மாவட்ட கலெக்டர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தவிர வேறு எவருக்கும் அனுமதி இல்லை. மீடியா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதன் பிறகு அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார் என்கிறார்கள். அதற்காக ஒரு பெரிய திடல் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பகல் 12 மணி வாக்கில் அங்கே உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது yet to be confirmed. இந்த நிகழ்ச்சி நிரல், இந்த 2 நிகழ்ச்சிகளை தவிர அங்கு வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கிறதா என்பது குறித்து எந்த விதமான ஊர்ஜிதமான தகவலும், கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் நமக்கு வரல. சென்னையிலேருந்து காலையில் விமானம் மூலம் திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து கரூருக்கு சாலை மார்க்கமாக செல்லுகிறார். அதிகாரப்பூர்வமாக ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட், முதலமைச்சரோட ஷெட்யூல், நிகழ்ச்சி நிரல் இன்னமும் நமக்கு மீடியாவுக்கு கொடுக்கப்படவில்லை. அது வந்த பிறகு தான் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கான்னு பார்க்கணும். கவனிக்க வேண்டியது பொதுக்கூட்டத்தில் என்ன பேச போகிறார். ஏன்னா இப்போ அவர் வந்ததுலேருந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அவர் மீடியாக்கிட்ட பேசுகிறதில்ல, சுத்தமாக பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறதில்ல. மாதம் ஒரு தடவை ஏதாவது ஒரு கூட்டத்தில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பதில் சொல்லிடுறார். அதில் பதில் சொல்லாதுன்னு அவர் நினைக்கிற விஷயங்களுக்கு பதில் சொல்லிடுறார். மற்றபடி வாயை திறக்கிறதில்ல. இப்போ மே 10 பதவியேற்கும்போது, பதவியேற்பதோடு போயிடுவாங்க எல்லாரும். பதவியேற்புக்கு பிறகு பேசினார். அங்கே தான் நான் யாரையும் தப்பு செய்ய விட மாட்டேன் அப்படின்னாரு. சாட்டியை சொல்லிட்டுனாரு, தப்ப முடியாதுன்னாரு, அதெல்லாம் சொன்னார். ஊழல் செய்ய விட மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம்னாரு. இது மே 10 பதவியேற்ற அன்னைக்கு சொன்ன வார்த்தை. அது பிறகு ஜூன் மாதம் 8 திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில் ராஜினாமா செய்தார். அங்கே போய் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் பேசினார். அங்கு அதுவும் அரசியல் பேச்சாக தான் இருந்தது. அரசியல் பேச்சு தான் இருந்தது. இட்ஸ் பொலிட்டிக்கல் ரேலி. இப்போ 3வது முறையாக இந்த மாதம் நாளை ஜூலை 10 கரூரில் பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார். இது அரசியல் நிகழ்ச்சி தான், சந்தேகமில்லை. அவர் என்ன பேச போகிறார், எதிர்க்கட்சிகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை நாளை அவருடைய உரைக்கு பிறகு தான் நான் முடிவு செய்யணும். இப்போ ஒரு சைடில் பை எலெக்ஷன் தள்ளி போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் சென்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த தள்ளி போகிறத எப்படி பார்க்குறீங்க? அது தாவேக்காவுக்கு சாதகமான விஷயங்கள் அதெல்லாம்? நல்ல கேள்வி இது. ஏன்னா அவங்க தள்ளி போவதற்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறேன்னா, இன்னும் 2-3 பேர் ரிசைன் பண்ணுவாங்க, மொத்தமாக ஒரு 10 தொகுதிக்கு சேர்த்து எலெக்ஷன் வைக்கணும்னு எலெக்ஷன் கமிஷன் விரும்புது.
ஏன்னா இப்போ ஒரு 8 பேருக்கு எலெக்ஷன் 7 பேருக்கு எலெக்ஷன் வச்சுட்டு மறுபடியும் இன்னும் 3 பேர் ரிசைன் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக எலெக்ஷன் வைக்கணும். அதனால் இந்த ஃபேஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. முடியுதுன்னு எப்போ அவங்க நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா இப்போ ஒரு 3 தொகுதிக்கு இந்த மாதம் இறுதியில் எலெக்ஷன் நடக்க இருக்குது. அதனால் வந்து அது முடிகிற வரைக்கும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வராது. ஆனால் சீக்கிரம் நடக்கிறது தானே தாவேக்கு நல்லது, இவங்களுக்கு நல்லது. பட் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எண்ணிக்கையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடுது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் எலெக்ஷன் நடத்தி ஆகும். அது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் மக்கள் ஓட்டு போடும்போது தான் தெரியும். திமுகவோட இந்த ஒரு கூட்டணி கட்சி கூட திமுகவோட இல்லை, அத்தனை பேரும் இன்றைக்கி தாவேக்காவோட இருக்கான். 2வது தாவேக்கா கிட்ட கவர்மெண்ட் இருக்குது, விஜய் இருக்கார், கவர்மெண்ட்டும் இருக்குது. திமுக பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. திமுக இறங்குச்சுன்னா அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது. திமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன, கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு வெளியிலையும். அதனால் அவர்களால் அவ்வளோ சுலபமாக இந்த எலெக்ஷனை வந்து திமுகவால் ஃபேஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ இட் வில் பி அட்வான்டேஜ் ஃபார் ஏடிஎம் டிவிகே. எப்போ எலெக்ஷன் 6 மந்த்ஸ்க்குள்ளே எலெக்ஷன் நடந்ததுன்னா 10 தொகுதினா ஒரு 7-8 தொகுதி வரைக்கும் அடிப்பாங்கன்னு தான் என்னுடைய கணக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரல. 2வது திமுகவோட இந்த கூட்டணி கட்சி அத்தனை பேர் இங்கே நிற்கிறேன். இன்னொன்று ஏடிஎம்கேலேருந்து தலைவர்கள் மட்டும் இல்லை, வாக்குகளும் இந்த பக்கம் போக ஆரம்பிச்சு. அதில் பெரும்பாலான ராஜினாமா செய்தவர்கள் சொந்த செல்வாக்குள்ளவர்கள். அதனால் இதை வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளிலுமே தாவேக்கா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான் நான் பார்க்குறேன். எனவே அது ரிசல்ட் வரும்போது தெரியும் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை நம்ம இப்போ கணிக்க முடியாது. கடந்த முறை கணிக்க முடியாது 2 மாதத்துக்கு முன்னால். நான் இந்த கேள்வி எது கேட்குறேன்னா சார், இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க ஒரு கத்தி தான், அது தள்ளி போயிட்டு இருக்காது. அது ஒன்று. 2வது எலெக்ஷனுமே பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கட்சி ஜெயிக்கிறாங்கன்னா சூட்டோட சூட்டை அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ எலெக்ஷன்ஸ் ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கிறதுமே தாவேக்காவுக்கு நல்லதில்லை. ஸோ இந்த 2 விஷயம், ஒன்று சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணல, அது தலைக்கு மேலே ஒரு கத்தி தான். அது லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அது ஏன் ட்ராப் ஆகிறதுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்றது ஒன்று. 2வது இது ஒன்று. இது அந்த சார்ஜ் ஷீட்டில் ஒன்றும் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை. மர்டர் சார்ஜஸ்லாம் வர வாய்ப்பே கிடையாது. நெக்லிஜென்ஸ் ஒரு பேர் இறந்துருக்காங்க. ஒன்றும் இது வந்து நீங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து யாராக இருந்தாலுமே ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒருத்தர் பேசும்போது 40 பேர் இல்லை 50 பேர் செத்தா 400 பேர் செத்தா கூட மர்டர் சார்ஜஸ்லாம் வந்து நீங்கள் இன்வோக் பண்ண முடியாது. இட்ஸ் நெக்லிஜென்ஸ். சிக்கல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஒரு எந்த லாயரை கேட்டாலும் இதை சொல்லுவாங்க. இன்டாக்ட் பண்ணலாம். அதாவது அவர் கவனக்குறைவாக இருந்தார், அவர் வரத்துக்கு லேட்டானது ஒரு காரணம், அந்த மாதிரி இன்டாக்ட் பண்ணலாமே ஒழிய கொலை குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்தப்படுவதற்கு எனக்கு தெரிஞ்சு 100% வாய்ப்பு கிடையாது. யாராக இருந்தாலுமே எனி பப்ளிக் ரேலி அட்ரஸ் பை எ லீடர் இட் வாஸ் ஸ்டாம்பீட். யாராவது பின்னால் வந்து சதி பண்ணாங்களான்றதான் நம்ம பார்க்கணும். அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி இருந்துன்னா இந்நேரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா செய்த தவறுகளை சுட்டி காட்டினாலே அது பெரிய டேமேஜ். அது வந்து டிபேட்டபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் இன்னமும் வந்து அவங்க மேலே தப்பு இருக்குன்னு நம்பலை. அவங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குறை சொல்கிறது பூரா திமுகவை தான் குறை சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க தான் காரணம். கவனக்குறைவுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் வேணால் வரலாம். அவர் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார். அவர்கள் தான் இன்ஜினியர் பண்ணாங்க, அவங்க தான் வந்து கலவரத்தை தூண்டாங்கன்றது லாஜிக்கே இல்லாது. அதுக்கு வாய்ப்பு குறைவு. திமுக கலவரத்தை தூண்டிச்சுன்னு சொன்னால் தட் இஸ் லாஜிக்கலி தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா அவங்க அப்போசிஷன் தே வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் விஜய். ஸோ லாஜிக்கலி தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஃபேக்சுவலாக அது என்னன்றது நமக்கு தெரியாது. அது சிபிஐ சார்ஜ் ஷீட் வரும்போது தான் தெரியும். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இதை இன்ஜினியர் பண்ணாங்க கலவரம். அப்படி யாருமே கிளைம் பண்ணல. என்ன சொல்றாங்கன்னா கவனக்குறைவா இருந்துட்டாங்க. ஏன் போனேன் 6 மணி நேரம் அதுக்கான மெக்கானிசம் இல்லாம ஏன் போனேன், 3 மணிக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்டு 7 மணிக்கு எதுக்கு போனேன், இதுதான் நம்ம சொல்ற ஒரு காரணம் வழியா. இன்ஃபேக்ட் வேறு யாருமே கூட இதை பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு குறைவு தான் நான் கருதுகிறேன். எனவே சார்ஜ் ஷீட் வரட்டும். சார்ஜ் ஷீட் வந்த பிறகு தான் நம்ம பேச முடியும். இந்த பின்புலத்தில் அவர் அங்கே போகிறாரு. அவங்களுக்கு உண்மையிலே வந்து பொலிட்டிக்கலாக ஒரு தீர்த்து கொள்வதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. தே ஹேவ் அ ஸ்கோர் டு செட்டில் வித் தி ஆட்டிட்யூட். எப்படி பார்க்குறீங்க? 41 பேர் இறந்துருக்காங்க, அதை வந்து ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ பொலிட்டிக்கல் ஸ்கோர் டு செட்டில்னு சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டா தான். அதை வந்து நீங்கள் போலரைஸ் பண்ண பார்க்குறீங்க. 41 பேர் இறந்துருக்காங்க, அதில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா திமுக அரசுக்கும் அந்த காலகட்டத்தில் பொறுப்பு இருக்கு. எஸ், அதே மாதிரி தாவேக்காவுக்கும் பொறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிள கொடுக்கறது, அதை ஒரு பழித்து இருக்கும் ஒரு அப்படி பண்ண முடியாது. அப்படி அது பண்ண அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி பார்க்க? மாவட்ட நிர்வாகம் வந்து பொறுப்பு. எதுக்கு அதை ஹேண்டில் பண்ணாங்க? அவ்வளோ பெரிய கூட்டத்தை இல்லை. இப்போ தாவேக்கு அதை ஹேண்டில் பண்ண சொல்ல ஆதவர்ஜனெல்லாம் பேசுறாரு. ஆதவர்ஜனா பேசியிருக்க கூடாது. வாட் ஆதவர்ஜனா ஸ்போக் வாஸ் அப்சல்யூட்லி ராங். அதுவும் ஒரு மந்திரியாக இருந்துட்டு வி ஹாவ் அ ஸ்கோர்ஸ் டு செட்டில் வித்ன்றது பழிவாங்கும் பேச்சு ஒரு மந்திரி பேச முடியாது. ஒரு கவர்மெண்ட் வந்து பழிவாங்குற தோனியில் பேசக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் பழிவாங்க முடியாது, இண்டிவிஜுவல் தான் பழிவாங்கணும். மந்திரினா எல்லாருக்கும் தானே நீ மந்திரி. யூ ஆர் மினிஸ்டர் ஃபார் எவ்ரிபடி. ஹூ ஓட்டட், ஹூ டிட் நாட் ஓட்டட், மை எனிமி, மை ஃப்ரெண்டு,
ஈவன் பீப்புள் who wants to eliminate you, you are their minister. You cannot allow, you cannot even afford to say that I want to eliminate them. அப்படி சொல்லவே முடியாது. உங்களை தீர்த்து கட்டணும்னு எவனாவது பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, அது முதல்ல உளறல் பைத்தியக்காரத்தணும். அந்த மாதிரி யாராவது பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நீங்கள் எதிர் வினையாக நாங்கள் கவுண்டர் அட்டாக் நாங்கள் ஒன்று தீர்த்து கட்டுவோம்லாம் பேச முடியாது. அவங்க கூட பேசலாம், ஏன்னா தனிநபர், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் ஒருத்தன் அப்படி பேசலாம். ஆனால் ஒரு அரசு பழிவாங்க தோனியில் பேச முடியாது. ஸ்டேட் cannot ஸ்பீக் இன் அ டோன் ஆஃப் ரிவெஞ்ச். அவர் பேசினது அந்த தோனியில் தான் இருந்தது, which was wrong, absolutely wrong. எனவே சுப்ரீம் கோர்ட்டில் போனாங்க, ஒன்றும் டிஎம்கேக்கு பெருசாக ரிலீஃப் கிடைக்கல. ஏன்டா இது லிசரல் பொலிட்டிக்கல் டாக்ஸ், ரொம்ப சீரியஸாக நீ எடுத்துகிட்டு போய் அங்கே சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி பார்த்தா திமுக பேசாத பேச்சு கிடையாது. நீ கிரவுண்டில் போய் ஃபேஸ் பண்ணுங்கள், மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, இங்கே மக்கள் என்ன கருதுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷனை தேடி திமுக அப்பப்போ கோர்ட்டுக்கு ஓடுறதுன்றது they will have egg on their face. Yesterday they have egg on their face, day before yesterday. உச்சநீதிமன்றம் திமுக முகத்தில் கறி அள்ளி பூசி இருக்குது. நீங்கள் உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை எங்கே எடுத்துன்னு வராதீங்க, வெளியில் போய் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கு. எனவே இது இப்போ சிபிஐ கிட்ட போய் அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. டு வெயிட் அண்ட் வாட்ச் வாட் சிபிஐ இஸ் கோயிங் டு டூன்றது. ஸோ கரூர் பயணம் என்பது பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ், பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ். 41 பேர் செத்து போனாங்க, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, அன்றைய ஆளுங்கட்சி தான் காரணம் என்பது தான் விசிகாவோட தீர்மானமான எண்ணம். திரும்ப திரும்ப அதை தான் விஜயம் சொல்கிறாரு, அதுவும் சொல்கிறார். பட் அவங்க எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்கிறாங்க, வாட் ப்ரூஃப் தே ஹாவ் டு சார்ஜ் டிஎம்கேன்றது தான் இப்போ நமக்கு தெரியல. இப்போ அவர் போகிறாரு, அது போகிறதுன்றது பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் ஒன்று, இம்பார்ட்டண்ட். இட் ஹஸ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். அங்கே என்ன பேசுகிறாருன்றதை பார்க்கணும். அந்த நலத்திட்ட உதவிகளை கொடுத்த பிறகு, சொலுஷன்லாம் கொடுத்த பிறகு பப்ளிக் ரேலி இருக்குது, அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, இப்போ அவர் வந்த பிறகு இந்த 3 மாதத்தில் இருக்க கன்சிஸ்டன்சி, அந்த கொரியோகிராஃபில் இருக்க ஒரு கன்சிஸ்டன்சி என்னென்னா, ஒன்ஸ் இன் அ மந்த் யூ வில் ஸ்பீக். மாதம் ஒரு முறை விஜய் பேசுவார். ஏதாவது ஒரு அரங்க கூட்டத்திலோ அல்லது பொதுமக்கள் மத்தியில் பொதுக்கூட்டத்திலோ, சாலைகளில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலோ அவர் பேசுவார். அந்த ஒரு ஸ்பீச்சில் அதுக்கு முந்தின மாதம் பூரா எல்லோரும் என்னென்ன சொன்னீங்களோ அதில் முக்கியமானதை மட்டும் தொகுத்து அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்தவர் போய்கிட்டே இருப்பார். அவர் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார், மீடியா கிட்ட பேச மாட்டார். நீங்கள் போய் ஒரு கன்வென்ஷனல் சென்ஸில் ஒரு பாலிட்டிஷியன் இருக்க மாதிரி அவர் இருக்க மாட்டார். ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது. ஏன்னா நான் பார்த்த அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக 1 மந்த்துக்கு ஒருக்கா பேசுகிறாரு. ஒரு சின்ன ஒரு அதிருப்தி லைட்டாக டெவலப் ஆகும்போது, அந்த அதிருப்தி ஏன் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, மினிஸ்டர்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கோளாறு நடக்கும்போது விஜய் அவர்கள் வரும்போது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுத்து அப்புறம் திருப்பி ஒரு 1 மந்த் காமாக இருக்கார். அப்புறம் திருப்பி பிரச்சனை வரும்போது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் நான் அந்த அசம்பிளியில் அவர் பேசும்போது அதான் நோட் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு டென்ஷன் அப்படியே பில்டாக அலோவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பெருசாக பேசும்போது அது எல்லாமே ஓரளவுக்கு மறக்கடிக்கப்படுது. விஜய் அவர்களோட அந்த ஸ்பீச் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது. திமுக எதிராகவும் இந்த ஹேட்டை திருப்பிடுறாரு. அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு. நான் வளவளலாம் பேச மாட்டேன், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேச மாட்டேன். முந்திலாம் ட்வீட் பண்ணிட்டு இருந்தார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால், கட்சி ஆரம்பித்த உடனே. இப்போலாம் கம்ப்ளீட்டாக எக்ஸில் ட்வீட்ஸ் கூட போடுறது கிடையாது, எதுக்குமே ரியாக்ட் பண்ணுறதில்ல. மினிஸ்டர்ஸ் மட்டும் அப்பப்போ ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பப்போ இல்லை சார், பயங்கரமாக பண்ணுறாங்க. அதான் சிக்கல். ரீல்ஸ் போட்டு உயிரெடுக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய. அவங்க கீப் ஆன் டாக்கிங். அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவங்க விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த 2 மாதத்தில் நம்ம பார்த்த விஷயம் என்பது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்ல மாட்டார். எதுக்கு பதில் சொல்லணுமோ அதை மாதம் ஒரு முறை ஒரு எக்ஸ்டம்போர் ஸ்பீச்சாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதில் அவனுக்கு பிடிச்சதை எடுத்துக்க வேண்டியதான். அதில் ஒன்றும் பெருசாக மாற்றம் கிடையாது. என்ன அவங்களுக்கு ஒரே எய்ம், இந்த ஒன்லி எய்ம், குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி விஜயோட தாவேக்காவோட ஒரே எய்ம் 118 எப்படி அச்சீவ் பண்ணுறது. இப்போ 107 இருக்குது. இந்த கேப்பை எப்படி நேரோ டவுன் பண்ணுறது. ஒரு 5-6 சீட் கூட வந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு தான் அவங்க முயற்சிக்கிறாங்க. இடைத்தேர்தல் வரும், ஃபார் எவர் ஒன்றும் போஸ்ட்போன் பண்ண முடியாது, 2க்குள்ளே வந்துடும். ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க தாவேக்கா கிட்ட பெரிய கூட்டணி இருக்குது, பலமான கூட்டணி இருக்குது. அஃப்கோர்ஸ் டிஎம்கே தனித்து விடப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் பர்ஃபெக்ட். என்னோட கேள்வி என்னென்னா, தாவேக்காவோட கூட்டணி கட்சிகள் தாவேக்கா ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணுவாங்கன்றது என்னோட கேள்வி. ஏன்னா தாவேக்கா இந்த பை எலெக்ஷனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு நல்லதில்லை. தாவேக்கா 10 சீட் ஜெயிக்கிறாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தேவையே இருக்காது. அப்போ கூட்டணி கட்சிகள் தாவேக்காவுக்கு எதிராக தானே ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் இப்போ பதவிக்கு உள்ளே போனதால் அப்படிலாம் செய்ய முடியாது. இப்போ போய் இடைத்தேர்தல் வருதுங்க, 7 தொகுதி என்ன 2-3 பேர் ரிசைன் பண்ணுறான்றாங்க. 10 தொகுதிக்கு மினிமம் 10-12 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலில் தாவேக்காவோட சேர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் ஒர்க் பண்ணணும்.
ஒன்று நடுநிலை வகிச்சாலும் திமுக பக்கம் போகலாம், அதை விட அவலம் மக்கள் காரி துப்பாங்க. அங்கே போக மாட்டாங்க. நான் சொல்கிறேன் சைலண்டாக பின்னாடி இருந்துட்டு எதிர் வேலை பார்க்குறது. சைலண்டாக பின்னால் இருந்தாலும் சிக்கல் வரும். அவர் மெஜாரிட்டி அச்சீவ் பண்ணிட்டாருன்னு இவங்களை தூக்கி வெளில போட்டுருவாங்க. ஆமாம், அப்போ விடக்கூடாது இல்லை? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இது விஜய் திரும்ப பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது மெஜாரிட்டி வராமல் இருக்கிறத தடுத்துடணும். இப்போயே ஆரம்பிச்சாங்களா? அந்த வேலையை திருப்பணி எப்படியோ ஆரம்பிச்சிட்டாரு. தனியாக மெஜாரிட்டி வந்ததுன்னா நமக்கு மரியாதை போயிடும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கட்சிகளுக்கும் இந்த உணர்வு இருக்கும், ஆனால் அவங்க செயல்படலை, திரும்ப செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் தடுத்துட முடியாது. இப்போ அவங்களுக்கு ஒரு 10 சீட்டுக்காக தேர்தல் வரப்போது, இன்னும் 2-3 பேர் ரிசைன் பண்ணுவான்றாங்க. 10ல் 5 ஜெயிச்சா கூட இஸ் கம்ஃபர்டபுள். ஈவன் இஃப் யூ வின்ஸ் 5 seats இட் இஸ் will be 112. காங்கிரஸ் 5, 117. மற்றவங்க இருக்காங்க, யாரும் கவுக்கணுன்ற எண்ணமே வராது. அப்படி வந்துன்னா அந்த நேரத்தில் we will cross the bridge when we come to it. அப்போ they will be taken care of. அதனால் அவ்வளோ சீக்கிரம் கவுக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த இடைத்தேர்தலில் எவ்வளோ சீட்டு விஜய் ஜெயிக்கிறான்றதை பொறுத்தது. திரும்பவும் பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி தாவேக்கா வரத அவர் விரும்பலை. ஏன்னா அப்போ தான் கண்ட்ரோலை மீறி அவர் போயிடுவாருன்றாரு. ஆனால் கண்டிப்பாக வந்து தாவேக்கா அதோட எப்போ எலெக்ஷன் வச்சாலும் தாவேக்கா வந்து இன்னும் கூடுதலாக 5 சீட்டாவது ஜெயிக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் வில் பி ஃபர்தர் ஸ்ட்ரென்த். ரொம்ப பேசினா திரும்ப வெளியில் அனுப்பிட்டு அன்புமணியை உள்ளே கொண்டு போகிறாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ நான் தாவேக்கா கிட்ட நோட் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. குறிப்பாக இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வெறும் திமுக ஸ்டாலின் இந்த 2 வார்த்தை தான், வேற எதையும் பேசுறது டைவர்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஷார்ப்பாக நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அடிச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் பேசுறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் சில ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூ தான் டச் பண்ணுறாரு. தாவேக்காவும் பார்த்தோம்னா சில விஷயங்களை அப்படியே நீர்த்து போக விடாமல் அப்படியே உயிர்ப்போடைய சில இஷ்யூஸை கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுகவும் திமுகவும் பேக்ரவுண்டில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்களுக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்ற இஷ்யூவை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்றும் ஆக்சுவலாக பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் தாவேக்காவுக்கு தெரியும் அதை உயிர்ப்போட வச்சுக்க அதிமுகவுக்கு அது பெரிய சிக்கல். ஸோ அதை லைவாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அவங்க. அதே மாதிரி கரூர் இஷ்யூ நான் பார்த்தல ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கரூர் இஷ்யூ அவங்க உயிர்ப்போட வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது திமுக அட்டாக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சப்போர்ட்டர்ஸை போலரைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் அவர்களும் அங்கே போகிறார். என்னை பொறுத்தளவில் அஃப்கோர்ஸ் அங்கே அதிரடியான ஸ்பீச் தான் இருக்க போகுது. அங்கே சாதாரணமாக நலத்திட்டம் இருக்கிறது அந்த மாதிரி இருக்காது. அக்ரெசிவாக அதை யூஸ் பண்ணி பொலிட்டிக்கலாக திமுகவை அடித்து விழுக்க போகிறார் டெஃபினட்டாக நாளைக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? அக்ரெசிவாக சில இஷ்யூஸை மட்டும் செலக்டிவாக உயிரோட வச்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் அவங்களோட ட்ரம் கார்டை அவங்க பார்க்குறாங்க. ஒன்றுக்கெலாம் நான் பதில் சொல்லியிருக்க முடியாது. நீ கற்று, எவ்வளோ கத்துறியோ கற்று, டிவியில் உட்காந்துன்னு கற்று, சோஷியல் மீடியாவில் கற்று, மந்திரி அதை பண்ணிட்டான், இங்கே பண்ணிட்டான், அங்கே கஞ்சா வைத்தவனுக்கு ஆதரவாக இருந்தான், இங்கே கையை பிடிச்சி எழுத்தான், அங்கே வந்து ரீல்ஸ் போட்டான் ஒரு மந்திரி, குழந்தைங்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசினாங்க. இந்த மாதிரி வந்து இஷ்யூஸை ஏதோ பெருசாக எர்த் ஷேக்கிங் டெவலப்மெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சின்ன சின்ன தவறுகளை கூட பெரிதுபடுத்தி ஸ்டாண்டர்ட் பண்ணுறீங்க. அது வந்து இட் லுக்ஸ் லைக் தேர் இஸ் அ பேட்டர்ன், தேர் இஸ் அ கிராண்ட் பேட்டர்ன் டு வீக்கன் த கவர்மெண்ட். அரசை பலவீனமாக்குவதற்கான ஒரு முயற்சி திட்டமிட்டு நடத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே எழுது. அதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, தப்பு கிடையாது. அதுதான் சொல்கிறேன் நான். அது எதிர்கட்சியில் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதான் பப்ளிக் பர்செப்ஷனில் அது தப்பு. நம்ம வந்து தப்பு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போசிஷனோட வேலையே வந்து கவுகர் தான். கவுகரானும் போது துடம் வாயின் கவுகரானா எப்படி கவுகரம்? ஹார்ஸ் ட்ரேடிங் வரும்போது சிக்கல் வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனி மெஜாரிட்டி வரதை கண்டிப்பாக இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எஸ்பெஷலி திரும்ப விரும்ப மாட்டார். தான் கண்ட்ரோல் விட்டு போயிடுவாருன்றது. ஆனால் ரொம்ப நாள் இப்படி வந்து ஒரு ஹாஸ்டைல் அட்மாஸ்பியரில் ஹாஸ்டேஜ் மாதிரி திரும்ப வந்து விஜய் கவர்மெண்ட்டை வைக்க முடியாது. அவர் ஒரு 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு 6 months ஆதவர்ஜனாவை இப்படி தான் யூஸ் பண்ணி டிஎம்கேக்கு பின்பிரிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆதவர்ஜனா வெளியில் போன பிறகு தான் அது அடங்குச்சு. அந்த மாதிரி இப்போ பண்ணுறாரு. பட் இவங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க விஜய் என்ற கம்பெனியை. இவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா வந்து தே வில் கோ ஃபார் சம் ஸ்ட்ராங் ஆக்ஷன்ஸு. அது ஆல்ரெடி மக்கள் மத்தியில் அன்பாப்புலராக இருக்க டிஎம்கே மேலும் அன்பாப்புலர் தான். அப்போ நீங்கள் வந்து பவர் ரூல் பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணுறீங்க. யூ நாட் அலோவிங் ஹிம் டு ரூல். ஸோ அந்த பர்செப்ஷன் தான் இன்றைக்கி ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்குது. எனவே கவுக்குறதுன்றது அவங்க அதான் அரசியல் கட்சியோட வேலை. அதை மாட்டிக்காமல் செய்யணும். இவன் மாட்டிக்கிறான். 8 பேர் 9 பேர் போய் அரெஸ்ட் ஆகிறான்னு என்ன அர்த்தம்? ஒரு மந்திரி எதுக்கு பயந்து ஓடணும்? லுக் அவுட் நோட்டீஸ் எதுக்கு ஒரு மந்திரி கொடுக்கணும்? லுக் அவுட் நோட்டீஸ் கேஸ் அதான் சார் எல்லாரும் பண்ணுவாங்க சார். இவர் இந்த தாவேக்காரங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களும் பதுங்கி தான் இருந்தாங்க. ஜாமீன் கிடைச்சதுக்கு தான் வெளில வந்தாங்க சார். நான் சொல்கிறேன் சார்,
அவன் பதுங்குவான் சார். ஒரு கட்சிக்காரன் பெரிய ஒரு Politicians mostly தானே பதுங்க மாட்டான். நான் சொல்கிறேன், அதாவது உண்மையான அரசியல்வாதி, உண்மையான திமுககாரன், பரம்பரை திமுககாரன் பதுங்க மாட்டான். லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது வந்து பரம்பரை திமுக அள்ளி அவன் இல்லை, அவர் இல்லை, சாரி, அதான் அவர் பரம்பரை திமுக இல்லை, அதான் பிரச்சனையா. ஒரு ஜெய அன்பழகனோ அல்லது வந்து ஆர் ராசாவை பதுங்க மாட்டாங்க. ஆர் ராசா நெவர் அண்டர்வெண்ட் பிகாஸ் இஸ் அ ட்ரூ DMK மேன். மே ஹவ் 1000 reservations, 1000 opinions about ஆர் ராசா, ராஜா. பட் அவர் வந்து இந்த மாதிரி பயந்து ஓடினார், லுக் அவுட் நோட்டீஸு அப்படிலாம் எங்கேயுமே போட்டது கிடையாது அவருக்கு. பிகாஸ் இயர்ஸ் சம் கன்விக்ஷன்ஸ். இது யாரை வேணால் கூட்டின்னு வந்து கட்சியில் ஸ்டாலின் சேர்த்தாரு, அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கிறாரு. இது இஸ் அ ஷேம் ஆன் DMK. அவங்க கட்சியோட சிட்டிங் MLA எக்ஸ் மினிஸ்டருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது இட் இஸ் அ ஷேம்ஃபுல் திங் ஆன் DMK. நீங்கள் ஒன்றும் தலையை சீவிட போகிறது கிடையாது. ஃபண்டமெண்டலி திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதனால் உங்களால் ஒன்று அடிக்க போகிறதோ குத்த போகிறதோ கிடையாது. அப்போ எதுக்கு பயந்து ஓடுறேன்? ஒய் ஆர் யூ அஃப்ரைட் அண்ட் ஒய் ஆர் யூ ஆன் த ரன்? அசிங்கமாக இல்லை? Look out notice is as good as giving a proclaimed offender notice. Anyway, they got bail. வந்து கைது போடுவாங்க. அதில் ஒத்துழைக்கணும், அவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னா மறுபடியும் AB கேன்சலேஷனுக்கு போலீஸ் போவோம். சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் கரூர் போகிறது அப்படின்றது வந்து இன்னவே வந்து இட்ஸ் வந்து செட்டிலிங் தர் ஓன் டியூஸ். பச்சையாக சொன்னால் செட்டிலிங் தர் டியூஸ். ஆத வருஷனா சொன்ன மாதிரி எமோஷ்னலாக அவருக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். இப்போ சிம்பிள் சார், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறேன். தாவேக்காவும் விஜய் அவர்களும் கரூர் இஷ்யூவை பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக யூஸ் பண்ணுறாங்களா? குட் பி, இட் குட் பி. ஏன் சந்தேகம் இருக்குதுல்ல? இல்லை, நான் ஐ வில் கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆல்வேஸ் டு தி ஆப்போனன்ட். இல்லையா, நான் மறுக்கலையே அதே நேரத்தில். ஐ எம் நாட் சேயிங் நோ. உங்கள் கொஸ்டினுக்கு நான் நோன்னு சொல்லலை. அதனால தான் நான் சொன்னேன் இட் குட் பி, இருக்கலாம். ஐ எம் நாட் டினைங் இட். ஆஃப்டர் ஆல் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் இஸ் அ பொலிட்டிஷியன் நவ். Yesterday he was an actor, now he is a politician. And what happened was a disaster, massive tragedy. திமுக அதை அரசியலுக்கு பயன்படுத்த தெரியல திமுகவுக்கு. இவங்க வந்து அரசியலுக்கு ஃபார் தர் பொலிட்டிக்கல் பர்பஸஸ் TVK might use it. They could use it. I'm not denying it. நான் ஏன் இதை கேட்குறேன்னா கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, they have political scores to settleன்னு. நான் சொல்லலை, அவர் சொன்னதை நான் சொன்னேன். ரைட், அதை வச்சு நான் சொன்னது நான் சொன்னேன். எனக்கு என்னமோ இதை அவங்க பர்சனலாக எடுப்பாங்கன்னு தோணல. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக தான் அவங்க பார்க்குறாங்க. சும்மா பர்சனலாக இப்போ ஜெயலலிதா அவர்கள்லாம் பார்க்கும்போது சில இஷ்யூஸ் அவங்க பர்சனலாக எடுத்துப்பாங்க. இவங்க பர்சனலாக எடுத்துக்கிற ஆட்களே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக நான் என்ன செஞ்சால் எனக்கு பொலிட்டிக்கலாக எலக்டோரலாக கெயின் இருக்குன்றதை பார்த்து கவனமாக தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க ஒரு இஷ்யூவை டச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கனாலே அதில் சும்மா பர்சனல் they want to take a political advantage out of Karur. They want to settle scores-ன்றது in a way it is true. அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவங்களுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது, அதை தீர்க்கறதுக்கு. அதை தீர்க்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ 41 பேருக்கு வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. பிகாஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ஒரு வேக்கன்சிக்கு வந்து there are at least 1000 applications. அப்படி இருக்கும்பொழுது வந்து இது வந்து இட் இஸ் அ மேன்-மேடு ஆர் விமன்-மேடு ட்ராஜடி. உன்னை யார் அங்கே போக சொன்னான்? நோபடி ஹஸ் கம்பல்ட் யூ டு கோ தேர். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து when there were genuine aspirants for a government job, நீங்கள் தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ட்ராஜடி நடந்தது. அப்போ எதுக்கு why should the state take responsibility for your life-னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, which is a valid argument. which is like இப்போ கள்ளசாராயம் செத்து குடிச்சு சாவரனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை வெடித்து சாவரனுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. இப்போ கொழுப்பு எடுத்து குடிச்சு சாவரனுக்கு 10 லட்ச ரூபா. பல வருஷமாக வந்து எந்த விதமான சேஃப்டி நார்ம்ஸும் இல்லாமல் there were thousands of factory outlets in சிவகாசி. அங்கே வந்து தொடர்ந்து நடக்குது. வருஷத்துக்கு 50 பேர் 100 பேர் சாவறான், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும். அப்போ அவனுக்கு நீ 10 லட்ச ரூபா கொடுப்பியா? கொழுப்பு எடுத்து குடிச்சிட்டு சாவரனுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்பியா? பட் தட்ஸ் how the system works. அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு ஸ்டாம்பீடு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரோட ஸ்டாம்பீடு. இதில் வந்து அந்த லீடருக்கும் பங்கு இருக்கலாம், அதை தடுக்க தவறுன ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தவறு இருக்கலாம். வி ஹவ் டு பிளேம் போத். நீ வந்து விஜயை மட்டும் குறை சொல்ல முடியாது. இட் இஸ் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த இடத்துல எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு கலெக்டர்? எஸ்பியும் கலெக்டரும் அதான் ஸ்குவாய்ட்லி ரெஸ்பான்சிபிள். அவங்க தான் வந்து தேர் த மெயின் பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ட்ராஜடி. மூணாவது தான் விஜய் வருவார். அந்த இடத்துல அனுமதியை நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்ச பாவத்தை பழி தீர்த்துக்குதோன்னு தான் தோணுது. அதாவது வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்களே உங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்களே பரிகாரம் தேடிக்கிறீங்க. உங்கள் கொஸ்டின் ரொம்ப வேலிடான கொஸ்டின். நீங்கள் கேட்டது வந்து இஸ் TVK அட்டெம்ப்டிங் டு டேக் பொலிட்டிக்கல் மைலேஜ் அவுட் ஆஃப்
கரூர் ஸ்டாம்பீட், கரூர் இன்சிடென்ட். அதான் கரூர் துயர சம்பவத்தில் அரசியல் ஆதாயம் பார்க்க இன்றைய மாநிலத்தின் ஆளும் கட்சியான தாவேகா முயற்சிக்கிறதான். என்னுடைய பதில் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான இஷ்யூ டச் பண்ணீங்க. இப்போ அந்த 41 பேரோட அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸும் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதுவும் பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரெடிஷன் இருக்குது தமிழ்நாட்டில். எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறது, ஏதோ கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு காம்பன்சேஷன் மாதிரி பர்மனன்சி, it depends on the permanency. ஸோ உங்களை பொறுத்தளவில் கொடுக்காம இருந்திருக்கலாம். No, I'm not saying that. ஐயோ சாரி, அதில் சிக்கல் இருக்குன்றீங்க. அதில் சிக்கல் இருக்குது. நான் கொடுக்கூடாது சத்தியமாக சொல்லலை. ஓகே, பாவம். அது வந்து அவங்க ரொம்ப அதுவும் வந்து தேர் டவுன் ட்ரோடன் பீப்புள், தலித்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் நம்ம ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்க குடும்பங்கள். கொடுங்க, தாராளமாக கொடுங்க. நான் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட வந்து இப்போ ப்ளீஸ் கிவ் தம். நான் அதை வந்து தடுக்கலை, நான் அதை எதிர்க்கலை. பட் தேர் இஸ் அ ஸ்கூல் ஆஃப் தாட் தட் வென் கவர்மெண்ட் ஜாப்ன்றது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். இது மக்களோட இட்ஸ் அ கல்ச்சரல் ஃபினாமினா. அதாவது வந்து நீங்கள் வந்து கடைநிலை ஊழியராக இருந்தாலும் வந்து கோட்டையில் கடைநிலை ஊழியராக இருக்கணும். ஈவன் இஃப் யூ ஆர் அ ஸ்கேவெஞ்சர், யூ ஷுட் பி அ ஸ்கேவெஞ்சர் இந்த செக்ரட்டேரியட். நீங்கள் துப்புரவு பணியாளராக ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தால் கூட வந்து நீங்கள் வந்து கோட்டையில் ஜார்ஜ் கோட்டையில் இருக்க வேண்டும் அப்படின்வாங்க. கால் காசு நல்ல கவர்மெண்ட்டு காசு அப்படின்வாங்க. அது வந்து நம்ம கல்ச்சரில் ஊறி போன ஒரு விஷயம். பிகாஸ் இட் டினோட்ஸ் ஃபண்டமெண்டலி த பெர்மனன்சி. உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு ஊதியம் வரும் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்டில் அவங்க அதை கொடுக்குறாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து இப்போ உண்மையாகவே வந்து ஃபேக்ட்ரி ஹசார்ட்ஸில் செத்து போகிறாங்க சிவகாசி மாதிரி, அல்லது வேறு இப்போ அம்மோனியம் சல்ஃபேட்டாக ஆக்சில் ஒருத்தர் திருவள்ளூரில் விஷவாயு கசிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு 18 பேர் 7 பேர் 18 பேராக இருக்குது. இப்போ அந்த மாதிரியானவங்களுக்கு கொடுத்தா தெர் இஸ் சம் லாஜிக்கலி தெர் இஸ் சம் ஜெனியன்னஸ் அபவுட் இட். சாராயன்ஸ் குடிச்சு சாவரனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம். பப்ளிக் ரேலியில் போய் வந்து சினிமாக்காரனையோ அல்லது அரசியல்வாதியோ பார்க்குறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் சாவரவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு பாப்புலிஸ்ட் ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் அதில் இருக்க ஜெனுவின்னஸ் வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. பட் தட்ஸ் நாட் அ மேஜர் இஷ்யூ. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, சாராயம் குடிச்சு இறக்குறவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. அப்புறம் பட்டாசு ஃபேக்ட்ரியில் பாதிக்கப்படுறவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. விஷயம் என்னன்னா, சாராய விஷயத்தில் கவர்மெண்ட் டைரெக்டாக நீங்கள் ப்ளேம் பண்ணலாம். ஸோ நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது திரும்ப மாட்டாங்க, விக்டிம்ஸ் வந்து இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. இப்போ கரூர் இஷ்யூ எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்தோம்னா 20 லட்சம் 10 லட்சம், அது போக இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் அங்கே நீங்கள் பொலிட்டிக்கல் பவரை நோக்கி திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள நீங்கள் சப்டியூ பண்ணிடலாம். இப்போ அவர் அப்போசிஷன் லீடராக இருக்கும்பொழுது தன் சொந்த பணத்திலேருந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்தார். இன்றைக்கி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக அவர் வந்த பிறகு கவர்மெண்ட்டோட பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்குறாரு. சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரோராகேட்டிவ், அதை யாருமே தடுக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் கொடுப்பதை வந்து யாருமே தடுக்க முடியாது. தென் சுப்ரீம் கோர்ட்டில் போய் திமுக நல்லா வாங்கி கட்டிக்கிச்சு. நீங்கள் வந்து எப்படி கொடுக்கலான்னா ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். அவங்க பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் ஈவன் வென் டு த ஸ்டேஜ் ஆஃப் இப்போ நம்ம தான் ஆதவர்ஜனா பேசின தப்புன்றோம். சுப்ரீம் கோர்ட் சேஸ் வாட்ஸ் ராங் இன் இட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ரிப்ளை டு பேட் ஸ்பீச் இஸ் அனதர் பேட் ஸ்பீச். அப்படிதான் போகுது அந்த ஆர்குமெண்ட். டெக்னிக்கலா பார்த்தா அது ஒன்றும் கிரைம் கிடையாது. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை நம்ம விமர்சிக்கலாமே. கரெக்ட். அது பேசக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் வந்து பீயிங் a minister you should not talk in a tone of taking revenge. கரெக்ட், அப்சல்யூட்லி. பிகாஸ் இல்லீகல் கிடையாது. மொராலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், லீகாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு தீர்த்து கொள்வதற்கு ஒரு கணக்கு இருக்கிறதுன்னு ஒரு மந்திரி பேசுறது வந்து நோ சார், யூ ஷுட் நாட் ஸ்பீக் லைக் திஸ் பிகாஸ் யூ ஆர் அ மினிஸ்டர் ஃபார் எவ்ரிபடி. ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் நீ மந்திரி. ராஜ தர்மான்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாரும் எனக்கு சமம். ராஜாவோட கடமை எல்லாரையும் காப்பாற்றுறது, பிடிக்கிறவன் பிடிக்காதவன் எதிர்க்கிறவன், ராஜாவை கொல்லணும்னு நினைக்கிறவனை கூட காப்பாற்றுறது தான் ராஜாவோட வேலை. அப்படி இருக்கும்பொழுது மந்திரி பேசியிருக்கக்கூடாதுன்றது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் மொராலிட்டி, பொலிட்டிக்கல் மொராலிட்டி. பேசவே கூடாது, எதையுமே பேசக்கூடாது அப்படின்றது வந்து இட்ஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். ரெண்டாவது, திமுக ஒரு படி மேலே போய் அவர் வந்து அங்கே நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூடாதுன்னாங்க. அப்போ தான் கோர்ட் காட் ஃபியூரியஸ். டு யூ வாண்ட் டு ரெகுலேட் த சீஃப் மினிஸ்டர்ஸ் மூவ்மெண்ட்டு? அவர் போய் கொடுக்கக்கூடாதுன்னா நீ எங்கேயுமே கொடுக்கக்கூடாதுன்னு போகக்கூடாதுன்ற அதோட மீனிங் அதுதான். அவங்க வெளியில் வந்து ஒரு சப்பை கட்டுறாங்க. நாங்கள் கரூருக்கு முதலமைச்சர் போகக்கூடாதுன்னு கேட்டோன்னு மீடியா திரிக்குதுன்றாங்க. மீடியா எங்கே திரிச்சுது? இப்படி ஒரு அபத்தமான பெட்டிஷனை யாருமே போட மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்ன எதிர்பார்ப்பில் போட்டாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இதை பண்ணாங்க, இது தெரியாதா அவங்களுக்கு? அதில் 2 வியூ இருக்குது. ஒரு வியூ வந்து தெரிஞ்சே தான் போட்டாங்க, தே வாண்ட் டு டேக் அட்டென்ஷன். அப்புறம் வந்து இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டெம்ட் மூவ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால் கண்டெம்ட் ஒரு நாளைக்கு 100 கண்டெம்ட் வரும் சுப்ரீம் கோர்ட்டில். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் அடுத்த ஃபாரமுக்கு போனாங்க. அதனால் அடுத்த ஃபாரமுக்கு போகணும் சுப்ரீம் கோர்ட்டை சொன்னதால் சிபிஐக்கு போகிறாங்க. அங்கே வந்து சிபிஐ ஆக்ட் பண்ணலன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு போய் இதெல்லாம் வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ். த மேட்டர் இஸ் ஓவர்.
ஒன்ஸ் த சுப்ரீம் கோர்ட் இஸ் சீஸ்ட் ஆஃப் த மேட்டர், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்கு நடுப்புற சம்படி செட் சம்திங், அதுக்காகலாம் நீ கோர்ட்டுக்கோ சிபிஐக்கோ ஓடிட்டு இருக்க முடியாது. மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அதோட ஸ்பீச்சே ஜஸ்ட் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். எங்களுக்கு தீர்த்துக்கிற ஒரு கணக்கு இருக்குது, அரசியல்வாதி சவடால் பேச்சு விடுவாங்கல்ல, உங்களுக்கு நான் வந்து நான் செஞ்சிடறேன் பார் அப்படின்னு, அந்த மாதிரி தான் அது. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சரி, அவர் அப்ஜெக்ஷன் இஸ் பீங் எ மினிஸ்டர், யூ ஷுட் நாட் ஹவ் அ டோன் ஆஃப் ரிவெஞ்ச். அது ஒன்று தான், மற்றபடி ஒன்றும் அது ஒன்றும் பெரிய கொலை குத்தம் கிடையாது அந்த ஸ்பீச். அது இப்போ எனவே அங்கே போய் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இப்போ கரூர் வந்து உங்கள் கொஸ்டின், யுவர் கொஸ்டின் இஸ் பேசிக்கலி வெல் ஆர் தே ட்ரைங் டு டேக் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அவுட் ஆஃப் கரூர் இஷ்யூ, அதான் உங்கள் கொஸ்டின். மை ஆன்சர் இஸ் இட் குட் பி, இருக்கலாம். விச் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் என்டைட்டில்னு கூட நான் சொல்லுவேன் நான், அப்சல்யூட்லி. ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஆஃப்லைட் வரக்கூடிய செய்திகள் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ஒப்பீனியன்ஸையே வந்து ரீவிசிட் பண்ண வைக்குது. அவ்வளோ தூரம் ஏன் எப்படி வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணிச்சு, எப்படி சில குறிப்பிட்ட முக்கியஸ்தர்களால் உடனே அங்கே வந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது. தேர் ஆர் மெனி அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ். எனவே நம்ம இப்போ இதில் வந்து யாரையும் பர்சனலாக குறை சொல்ல முடியாது, குத்தம் சாத்த முடியாது. இஃப் அட் ஆல் ஈவன் வி ஹேவ் எவிடன்ஸ், வி ஹேவ் டு சப்மிட் இட் ஒன்லி டு த சிபிஐ, நாட் டு ஏர் இட் ஆன் த பப்ளிக். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் ஆன் லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்றாங்க. இந்த சிபிஐ மே ஃபைல் த சார்ஜ் ஷீட் சூன்னு தான் தகவல் வருது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு தான் ஓரளவாக நம்ம வந்து என்ன நடந்ததுன்றதை பற்றி பேசணும். கடைசியாக ஒரு கேள்வி சார், இப்போ அவருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ஒரு 4 ஸ்பீச் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சிஎம் அவர் வந்த பிறகு வெளியில் அசம்பிளியில் அசம்பிளியை விட்டுருங்க. மே 10 பதவியேற்ற அன்னைக்கு ஒன்று, ஆமாம், ஜூன் 8 சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் ஒன்று, அசம்பிளிக்கு உள்ள ஒன்று, 3. ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது மொத்தம் 3, அடுத்தது கரூருக்கு பேசினா 4ஆவது. இப்போ கணக்குப்படி பார்த்தா அந்த 4 இடத்துல 2 இடம் பை எலெக்ஷன் வரப்போகிற இடமா இருக்கு. ஒன்று கரூர், இன்னொன்று திருச்சி. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது பை எலெக்ஷனும் அவங்க குறி வைக்கிறாங்க. அவங்களோட ப்ராப்ளமே இப்போ என்னென்னா, அவங்களால கவனம் செலுத்த முடியல கவர்னன்ஸில். ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இன் த ஏர்லியர் இன்டர்வியூஸ், இட் இஸ் திஸ் கவர்மெண்ட் இஸ் லைக் எ பர்சன் அஃப்ளிக்டட் வித் அ லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ். லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் வந்தவனால வேறு எதை பற்றியும் கவனிக்க முடியாது. அவனோட பர்சனல் ஆம்பிஷன்ஸ், பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லைஃப், பர்சனல் எய்ம்ஸ், அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க முடியாது. அவங்க கவனம் பூரா வந்து அந்த டிசீஸ், the progression of disease, what progress this disease, what course the disease will take. If it is a progressive disease, now வந்து he will be demoralized. ஸோ அதையும் மீறிக்கிட்டு ஃபைட் பேக் கொடுத்துக்கிட்டு தனக்கு ஒரு எய்ம் இருக்குன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபைட் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரேர். they will be completely வந்து demoralized by that advent of life threatening disease. அந்த மாதிரி வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசுகள் வந்து, அதுவும் திமுக எந்த நேரமும் கவுந்துரும் பேசும்போது ஒரு லர்ச்சிங் ஃபியர் உள்ளே இருக்கும். அப்போ இந்த பிட்வீன் 107 and 118 அந்த கேப்பை எவ்வளோ நேரோ டவுன் பண்ணுறன்றது தான் அவங்களோட எய்மாக இருக்கும். முழு கவனமும் அதில் தான் இருக்கும். 10 சீட்டு இன்னும் 2-3 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறாங்க. ஒரு 10 சீட்டு எம்எல்ஏ இப்போ 7 காலியாக இருக்குது. ஒரு 10 எலெக்ஷன் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 or 6 ஜெயிச்சா கூட they will have some cushioning numbers. அது வர வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது. அது இல்லாமல் டிஎம்கே வந்து பொழுதுனிக்கும் வந்து கவுந்துருன்னு பேசும்போது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து தேர் anxiety levels will shoot up. அண்ட் அவங்களுடைய இன்செக்யூரிட்டி வந்து the quantum of insecurity will get increased. ஒரே வழி அவங்களுக்கு 118 வருது. இந்த ரன் அப் டு த 118 5 சீட் 6 சீட் வந்தால் கூட இட்ஸ் குட் ஃபார் தம். எனவே எலெக்ஷன்ஸ் இன்னும் எத்தனை பேர் ரிசைன் பண்ண போகிறான்னு தெரில, எலெக்ஷன் எப்போ வரப்போகுது தெரில. பை எலெக்ஷன்ஸ் வந்த பிறகு தான் ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.